ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில டப்பிங் மூவிஸோடைய டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அதோடைய சொந்த லாங்குவேஜில் கேட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை வேற லாங்குவேஜுக்கு டப் பண்ணுறன்ற பேர் வழியில் அந்த படத்தோடைய டப்பிங் டீம் என்னமோ ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதோ இந்த மாதிரி வேலையை காட்டுறான்னு வாழ நீட்டான்னு வச்சுக்கோ, பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன். இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எதுக்காக டப் பண்றோம்னு அந்த டப்பிங் டீமுக்கும் தெரியாது. இந்த மாதிரியான காமெடியான டைலாக்கை சீரியஸான இடத்துல யூஸ் பண்ணா அதை பாக்குற ஆடியன்ஸ் சிரிச்சிருவாங்கன்னு அந்த டைலாக் ரைட்டருக்கும் தெரியல. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கிடைக்காத, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில வினோதமான, வித்தியாசமான, அபூர்வமான சில டப்பிங் டைலாக்ஸ் தான் நான் பொறுக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 2000 years later. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா? போடுறேன் அந்த இன்ட்ரோவை. நம்ம எல்லாருக்குமே ஹன்சிகா யாருன்னு தெரியும். அவங்களோட வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்றதும் தெரியும். ஆனா இந்த டப்பிங் மூவில அவங்களோட வாய்ஸை எந்த நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்றத மட்டும் கொஞ்சம் பாருங்க கைஸ். சொல்லிட்டியா? இப்ப இவன் போய் அவன் கிட்ட சொன்னா பவானி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நீ கை காலை உடைச்சு உயிரை எடுத்துருவான்டா. ஒருவேளை இந்த படத்துல ஹன்சிகாவுக்கு டப்பிங் பண்ணவங்களுக்கு சளி பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிட்டாலும், இந்த படத்துல ஹன்சிகா வாயசைக்க அவங்களுக்கு டப்பிங் பண்ண ஒருத்தங்க ஒரு ரேப் சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த சாங்குக்கெல்லாம் நான் பாடுற சாங் எவ்வளவோ மேலாச்சேடா அப்படின்னு. நான் கேட்டு பெற்ற அந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டாமா? இதோ உங்களுக்காக. அப்படி வந்து இழுது அடி, இதோ பாரு கட்டண அடி, அப்பப்பா அதிக அடி, திரும்பி அடி அடி, அப்படி அடி எப்படி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹன்சிகா அழகா வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க, ஓகே. ஆனா யாரா இந்த பாட்டை பாடினது? பொங்கலும் வடகரியும் மாதிரி காம்பினேஷனே சரியில்லையடா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்லுவேன். அடுத்தது யாரோட டைலாக்க பார்க்கலாம்? வேற யாரு? நம்ம மகேஷ் பாபு தான். நீங்க எல்லாருமே பிசினஸ் மேன் படம் பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலாலும் பரவாயில்ல, அந்த படத்துல மகேஷ் பாபு ஒரு தாதாவா இருப்பாரு. அவர் தாதாவா இருந்து மக்கள் மனசை திருத்ததுக்காக பேசின டைலாக் எல்லாம் கொஞ்சம் பாருங்க கைஸ். லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க, உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு என்னடா நல்லா தானே டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு தப்பா கணக்கு போட்டுறாதீங்க கைஸ். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ஜனங்களை பயமுடுத்தணும்னா மர்டர் பண்ணணும், சரி. அதென்ன பால் குடிக்கணும்? எனக்கு புரியல கைஸ். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டு போங்க கைஸ். இது மட்டும் இல்ல, தோண்ட போய்கிட்டே இருக்கு கைஸ். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். இப்ப இவர் என்ன சொல்ல வராரு? சம்பந்தமே இல்லாம இருக்கே. எதுக்காக இந்த டைலாக் இப்ப பேசினாரு? இந்த டைலாக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் எனக்கு இந்த டைலாக்கை பார்த்த உடனே மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிச்சு கைஸ். அந்த டைலாக் எல்லாத்தையுமே ரூம் போட்டு யோசிச்சா கூட எதுக்காக இவர் இப்படி பேசினாருன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் இருக்கு கைஸ். உங்க எல்லாருக்குமே இந்த சோனு சூத் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேரை கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதான் கைஸ், இந்த அருந்ததி மூவில வில்லனா ஒருத்தர் நடிப்பாரு, அவர் தான். அவரு கோவமா பேசின இந்த டைலாக்கை கொஞ்சம் கேளுங்க கைஸ். என்ன கல்லால அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். சரி, மூவியோட டைலாக் தான் கேட்டா காதுல இருந்து புகை வர்ற மாதிரி இருக்குன்னு ஆடு பக்கம் போனோம்னா அதோட நிலைமை இதை விட மோசமா இருக்கு கைஸ். சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி, அப்புறம் அடிப்பீங்க. பவுண்டரி. ஓ, பவுண்டரியா? நான் கூட அடிப்பீங்கன்னு சொன்னது வேற என்னமோ நினைச்சிட்டேன். ஏன் ஃப்ளோவா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் கேப் விடுறீங்க? எங்களுக்கு ராங்கா கன்வே ஆகுது இல்ல. ஆனா கடைசியில தலை தோனியையும் வச்சு செஞ்சு விட்டீங்க. இப்ப உங்களுக்கு திருப்தியா? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? டேய், உன்னதல கேக்குறேன் டேய். அடுத்தது மகேஷ் பாபு ஃப்ளோவா பேசின ஒரு டைலாக் கேளுங்க கைஸ். நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்பல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? இப்ப மகேஷ் பாபு பேசின இந்த டைலாக்ல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா கைஸ்? அப்படி ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.